ஆனால் கிறிஸ்தவ ஜனமே, நாம் எதை கொண்டு போகிறதுக்கு சர்ச்சுக்கு வந்திருக்கிறோம்? இதுதான் என்னுடைய கேள்வி. தேவன் நம்மோடு இருக்கிறாரா இல்லையா என்கிறத சந்தேகமே இன்னும் தீரலை. ஆசீர்வாதம்னா எதுன்னு தெரியாமலே நாம முடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒருத்தரை ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு குறை சொல்லிக்கிட்டு உலக மனிதர்களைப் போல நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது எனக்கு புரியவில்லை. அப்ப ஆசீர்வாதம்னா எது? அது உள்ளம் சம்பந்தப்பட்ட விஷயம். நிம்மதியான சாப்பாடு. ஆசீர்வாதம் எது? இப்ப நோட் பண்ணிக்கோங்க. என்னது? நிம்மதியான சாப்பாடு. அது ருசி இருக்கோ ருசி இல்லையோ, நிம்மதியான சாப்பாடு வேணும். ரெண்டாவது, நிம்மதியான உறக்கம் வேண்டும். நிம்மதியான உறக்கம் வேண்டும். மூன்றாவது, நிம்மதியான வாழ்க்கை வேண்டும். நான்காவது, நோய் இல்லாம நல்லா இருக்கணும். ஐந்தாவது, நித்திய ஜீவனுக்கு செத்தா, இன்னைக்கு செத்தா நித்தியத்துக்கு போவேனா என்கிற நம்பிக்கை வேணும். அதான் ரட்சிப்பின் சந்தோஷம், ரட்சிப்பின் அனுபவம். இந்த 5 நம்மகிட்ட இருக்கணும். இதுதான் நமக்கு தேவை. பணம் இருக்கு, பொருள் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, எதையுமே கொண்டு போக முடியாதுங்க. நான் பெரிய பணக்காரங்க இருந்துட்டு போட்டோம், உன பரலோகத்துக்கு ஒரு சளி வீசா கொண்டு வர முடியாத.